எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சேஃப்டிக்கு வச்ச சிசிடிவி கேமரால சிக்கி சின்ன பின்னமாய் சிரிப்பு காட்டின மொரட்டு பயவிலைகளோட சிறப்பு சம்பவங்களை தான். பாதுகாப்பு கேமரால பங்கமா பல்பு வாங்கினவங்களையும், செக்யூரிட்டி கேமரால சங்கடமா சம்பவமானவங்களையும் வலையில அலைஞ்சு கொத்தா கலைஞ்சு கொண்டு வந்திருக்கோம். கண்காணிப்பு கேமராலேயே கண்டமானவங்களை கண்டுகளிக்க உள்ள கொண்டு போகணுங்கிறதுனால இன்ட்ரோ போடியா, சம்பளம் போடியா. அவங்க போற போக்குல பாவம் எதிர்பார்க்கல. நாய்கள் ஜாக்கிரதை, சத்தம் போடுமா, டயருக்கும் டயர்டா போடும் பாய். ஒரு யாரை போட்டு வரேன், வேலை வேணும்னா 300 ரூபா கொடு. இது கட்டி வச்சாலும் அடங்குவேன். அசையாத மரம் ஒன்று இல்லைங்க, அடுத்த லைன் அப்படித்தான். வெடுக்குன குறுக்க வந்தா திருப்பவா முடியும். அண்ணன் காத்த பிரிக்க கவனிக்க இந்த PS5 அந்த கட்ட பையில போட்டு என்ன தப்பாச்சுன்னு புரிஞ்சு போச்சு. சென்றவனுக்கு சந்தேகம், மழை பெய்யுது, வெளியே துணியை தொங்க விட்டுருக்கீங்க, காயிட்டு வந்தேன். அப்ப சரி, ஒண்ணு இல்ல, காயிட்டு வலிக்குது தெரியுமா? வலிச்சாதான் தெரியும். அவங்க பொய் சொல்லிலாம் வட்டிருக்கல. மேடம் கத்திரி விளையாண்டு இருக்கு, இப்ப காட்டிக்கு வெளியே போனீங்க, எல்லா பயவுள்ளையும் பாத்தீங்களா எஃபெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. அது சயின்டிபிக் சேவல் திருட்டு. A² + B² சண்டைக்கோழி, இப்ப 2 கோழி, டபுள் ப்ராஃபிட். புரிதல் பொறுமையா தான் வரணும்னு தான்டா இருக்கு, ஆனா வேலை முக்கியம் இல்ல. அவ உடனே ரிட்டையர் ஆயிட்டு வர உயிர் முக்கியம் இல்ல. நார்மலா தான் போயிட்டு இருந்தது. கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கட்ட குணப்படுத்திடலாம். அண்ணன் வழிபோக்கில வம்பிழுத்தாரு. பொழுதே போக மாட்டேங்குது. சிக்கிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, அது நம்மளை நோக்கி நான் வந்துகிட்டு இருக்கு. ஜோக் பண்றேன் சொல்லுங்க. காலையிலே போயிட்டேன். டெலிவரி பண்ணது திருடிட்டு போயிட்டான்பா. அவங்க கடைக்கு கஸ்டமரே வரதில்லையா, அதான்டா அர்னால்ட வேண்டிட்டு 1000 ஸ்குவாட். நல்லா உட்கார்றா. இது அவர்கிட்ட கேட்க முடியுது, ஆனா கிணத்து கதவு கடுமையான முட்டி வலி இருக்கு மேடம். இப்ப இருக்குது மேடம். வளர்க்கிறவரு வேற வழி இல்ல பாவம். செஞ்சே ஆகணுமா? செஞ்சாதான்டா அப்படி ஒண்ணு மானம் கெட்டு. இன்னைக்கு மீன் குழம்பு. காத்தால நீரர் தாத்தா வந்தாரா வரவேற்கணும்ல. ஒழுங்கு மரியாதையா அதெல்லாம் இருக்கட்டும். சானிடைசரை கையில போடுங்க. உனக்கு சரி, கடையில இருக்கிறத அள்ளி பையில போடுங்க. ஆரோக்கிய கொள்ளை. ஐயா சுத்தமான திருட்டு காப்பி போடுறதுலயும் கஷ்டம் இருக்குல்ல. ஓனர் பாத்ரூம் பங்கு அடுத்து டீ கொட்டையை புழிஞ்சு அடிக்கு. ஐயோ கடையில நான் முடி வெட்டினேன், நல்லாவே இல்ல. ரொம்ப முக்கியம்டா. ஐயா பொறுப்பை விளக்குனாரு. இந்த கம்பெனிலேயே அதிக சமயம் தாங்கிறது நான் தான். சேர கொண்டா எதுவும் கேஸ் போடுவாங்களா? கட்டது வரைக்கும் கட்டம் சரியில்லை. கட்ட வண்டியில போறாப்ல. விறுவிறுன்னு வந்தவர வேலை செய்ய விடல. வண்டிய ஒழுங்கா ஓடணும். ஆர்டர் கேன்சல்.
ஐயா அக்கா லெஃப்ட்ல திருப்போம். வேலைக்கு எல்லாம் விருப்பம். நோ 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 மை லைஃப் மை ரூல்ஸ். என்ன இது? ஒழுங்கா மாட்டல போல இருக்கு. அதாவது இது பண்ணி மாட்டிருப்பாங்க, புதுசா போட்டிருப்பாங்க. கண்ணாடி போட்டிருந்தது தெரியல. பொதுவா மாடல் போடுற இடத்துல இன்னைக்கு எமர்ஜென்சி பேசியல் பண்ண அவசரம். தயிர் விளம்பரத்துல நடிக்க போற யாராச்சும் வாங்க சீக்கிரம். நீ எப்படி தைரியமா நிக்குது? அது விக்கா பொண்ணு மாதிரி இல்லையே. எப்படியா ஓட்டுறான்? அவரு ஸ்டாண்ட் அப் ஜோக் பாக்க நான் இப்படிதான் நேத்து ஒரு கடைக்கு போனா எந்த பொருளும் விக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு புடிங்கிட்டு போறான். நீ தட்டிச்சான். உள்ள விழுந்துருச்சியா? போனை எடுக்கணுமா ப்ரோ? இல்ல அங்கேயே கிடக்கு. நான் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி கேப்லாம் விழுந்துச்சுனா என்ன ஆகும். என்னது குப்பை என்னது போற வரவங்களையும் ஹார்ன் அடிச்சு ஓட்டுவாங்க. சின்சியரா வேலை பாப்பாரு. நான் கொண்டு வந்து சாக்குறதுக்குள்ள சிலந்தி கிளிலாம் வாங்க வேண்டியதா இருக்கு. தள்ளி விட்டான். எனக்கு தெரிஞ்சு ஓ ஜஸ்டிஸ் சிலந்தி மாதிரி காத்துல வள வரும். டேய் சிலந்திக்கு காத்துல வள வராது. சொல்ல வேணாம். ஓனர் முன்னாடி உழைச்சா போதும்ல. அந்த புலிசத்துல புலியே இல்லையா? என்னடி சொல்ற? டாக்டர் வராங்க. டாக்டர் வராங்க. என்னமா? அந்த 50 பல்லு புடுங்கணும்னு பேஷண்ட் வந்தாங்கல்ல. ஆமாமா டாக்டர் பெரிய புடிங்க டாக்டர் போட்டு வச்சிருக்கேன். ஏனோ பாத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல டிவில. காருக்கும் கடுப்பாகும்ல. இப்படிதான் இருக்கு போல இருக்கு எல்லா ஹாஸ்பிடல்ல. இருந்தா நீ போட்ஸ் காரா. வேணும் முக்குறடா. நான் போதைய போட்டு வீணா போறீங்க. அதே ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்னு போனா குடிய விட்டுருவேன். குடிய விட்டுட்டேன். எவன் பார்த்தவன்? மூணாவது மாடியில தங்குவேன். 57 படிக்கட்டு ஒன்னொன்னா இறங்கிட்டு 58 இடிஞ்சிரும். 59 60 தூக்கிட்டு போ. உழுந்து கிடக்கு அப்படியே. எல்லா இடத்துலயும் ஜாருக்கு தான் சண்டை. நான் சித்த குத்த வச்சுட்டு வந்துடுறேன். எடுப்பா இருக்கு எடுத்துக்கிறேன். உட்கார மாட்டாருன்னு நீ உட்கார சில்லி பார்த்து உட்காருங்க ப்ரோ. பஞ்சர் ஆயி இங்க இருந்து போயிடலன்னா உன்னை கொன்றுவேன். சிரிச்ச மாதிரியே தான் இருப்பேன் நான். சைக்கோ சண்டை நானு. போடுறாங்க. அண்ணன் பெட்டு ரொம்ப இல்ல பயங்கரமா விழுந்துருச்சு. அடிச்சு ஐயோ ஓடிட்டு. ஆடார பைத்தியம். ஆத்துக்காரோடது காணாம போச்சு. இப்ப மானம் போச்சு. கிளம்பிட்டீங்களானே? ஐயோ பேக்ல போறாரு. ஐயோ அண்ணே உல்லாச நடன ஆட வைஃப் அக்கா ஊடல போற. வைஃபா ஏதோ வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. டீச்சர்த்தை எட்டி பார்த்தா இன்னைக்கு கழுவி ஊட்ட போறேன். அப்பா யாருமே பார்க்கல. எல்லாம் பாத்து நாங்களும் பார்க்கல. யாராவது உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்தா 2 நாளைக்கு லீவு வாழ்க்கைய வாழ போறேன். 2 நாள் ஃபுல்லா தூங்க போறேன். பிரிச்சு போடணும்ல. பிரிக்கலாம் நேரம் இல்ல. போச்சு. பழிவாங்க யாராவது எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல. நாய் வருது. கம்பெனியா எண்டா வரேன். ஆல்ரெடி சோத்தோட வேலை 4 மடங்கு ஏத்தி தான்டா சரி, வைக்கிறீங்க. பேப்பரா? அதுக்கு மேல எதுக்குடா டெலிவரி காசு? நல்ல லோகோலயே விடு. ஐயோ பிளாட்ஃபார்ம் ஃபீ 5 ரூபாய் வாங்கிட்டான் ப்ரோ. கிட்னி அரிச்சல்யா. பேப்பர் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோ நினைக்கிறேன். இதோடயே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. நைட் அட் மியூசியம். ஐயா நான் போட்டோ எடுத்துக்கலாமா? அதுக்கு என்ன எடுத்துட்டு போங்க. போட்டோ எடுத்துக்கலன்னா அதை தூக்கிட்டு வர. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. கிளம்பி வாடா மணிக்கட்டு குளிருது. எடுக்குற எடு வழுக்குது. நடந்தே போயிடலாம்டா. வண்டியிலே பாவம் ஏடுறா. சொன்னா கேள்றா நடந்தே. வழுக்குது. வண்டியிலே நடந்தே போயிடலாம். ஐயா சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஊர்லயும் அந்த நர்ஸுங்கெல்லாம் உட்காந்து டிவி பாக்குறது இந்த ஊரும் இல்ல எல்லா ஊர்லயும் ஊர்லயும் அதான் நடக்குது போல. எல்லா ஊர்லயும் இதான் அதாவது நடக்குது. டாக்டர் வந்து டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டே அப்படியே வேலையா இருக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறாங்க நைஸா. உண்மைதான். நானும் அந்த போன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். டாக்டர் வந்து அப்படியே அடி நல்ல பிள்ளை மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நடந்து உண்மைதான். அதெல்லாம் ஒத்துக்கணும்ல. உண்மைதான். அப்புறம் ஒருத்தவங்க டெலிவரிக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. என்னமோ அது பெருசா ஆமா. நீட்டா இருக்கு. அப்படியே வந்து திருடிட்டு இல்ல, திருடுவாங்க. வர்றாங்க.
இப்போ இப்போ என்னன்னு சொல்லுவாங்க, எனக்கு டெலிவரி வரலன்னு தானே சொல்லுவாங்க அவங்க. ஆமா இப்போ டெலிவரி பண்ணாதவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு மாதிரி நல்ல நினைச்சிடும். வேலை அங்க சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா அதுக்கு தான் வைக்கிறாங்க. நம்ம ஊரு பரவாயில்லையா நம்ம இல்ல ஊரு இல்ல நம்ம ஊர் பார்சல் உள்ள வரும்போதே அவங்களே உள்ள எடுத்துட்டு எடுத்துட்டு வெறும் நமக்கு கல்லு அது ஆமா ஆமா. இதுன்னு அனுப்பி விட்ட கேஸ்லாம் இருக்கு. இல்ல அதெல்லாம் அங்கேயும் பண்ணுவாங்க, ஏதாவது பண்றவன் பண்ணதான் செய்வான். அது ஊருக்கு திருட்டு ஊரெல்லாம் இருக்கலாம் கிடையாது, இருக்கு. ஆமா எல்லா ஃபாரின்லாம் ஊர்லயும். இருக்கிறவங்க எல்லாம் ரிச் அங்கெல்லாம் திருட்டு ம். நடக்கும். அப்பெல்லாம் கிடையாது. எல்லா ஊர்லயும் ஆமா. ஒரே கல்ச்சர் தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.